பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்னும் தொடரூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல இபாதத்துகளை செய்து வருகிற நாம் அந்த இபாதத்துகளோடு மட்டுப்படுத்தி கொள்ளாமல் அந்த இபாதத்துகள் எங்களிடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்கின்ற இந்த தொடரை ஃப்ளாஷ் மீடியா நடாத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாம் தவிர்க்கப்பட வேண்டிய பண்புகளில் ஒன்றாக இருக்கின்ற தர்மங்களை சொல்லி காட்டுதல் என்கின்ற ஒரு பண்பை பற்றி உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய தர்மங்களை, நீங்கள் அல்லாஹுக்காக செய்கின்ற தர்மங்களை அடுத்தவர்களிடத்தில் சொல்லி காட்டுவது கொண்டும் பெற்றவர்கள் நோவினை அடைகின்ற அளவுக்கு நடந்து கொள்வது கொண்டும் நீங்கள் அழித்து கொள்ள வேண்டாம், அந்த நன்மைகளை இல்லாமலாக்கி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா. மூன்று சாராரை அல்லாஹு தஆலா மறுமையில் பார்க்கவும் மாட்டான், அவர்களோடு பேசவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை அவன் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு அவன் நோவினை தருகின்ற வேதனையை அல்லாஹு தஆலா மறுமையிலே தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த மூன்று சாராரில் முதலாவது சாரார் அல் முஸ்பில், பெருமைக்காக தங்களுடைய கீழாடையை கரண்டை காலுக்கு கீழாக இழுத்து கொண்டு திரிகின்ற, கரண்டை காலுக்கு கீழாக வலிந்திருக்கிற நிலையில் போகின்ற ஒரு சாரார். இரண்டாவது அல் மன்னான், தான் கொடுத்த தர்மங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லி காட்டுபவர்கள். மூன்றாவது வல் முன்ஃபிகு ஸில்அத்தஹு பில் ஹலஃபில் காதிப், பொய்ச்சத்தியம் செய்வது கொண்டு தன்னுடைய பொருட்களை விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரி. இந்த மூன்று சாராரையும் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் பார்வையை கொண்டு பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை இருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதிலேதான் தர்மம் செய்துவிட்டு சொல்லி காட்டுகின்ற ஒரு சாரார், அல் மன்னான் என்று சொல்லுகிற ஒரு சாராரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் லா யதுகுலூனல் ஜன்னா, மூன்று சாராரை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டான். அவர்களில் முதலாமவர் அல் ஆக்கு லிவாலிதை, தன்னுடைய பெற்றோருக்கு நோவினை செய்கின்ற ஒருத்தர். இரண்டாவது மதுபானம் அருந்துபவர். மூன்றாவது தான் கொடுக்கின்ற தர்மத்தை சொல்லி காட்டுபவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலத்தில் அல்லாஹுக்காக வேண்டி தர்மம் செய்கின்ற நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் இருந்து கொண்டு அவர்கள் உழைக்கின்ற உழைப்பை, அவர்களிடத்தில் கிடைக்கின்ற செல்வத்தை அல்லாஹுக்காக வேண்டி என்ற நல்ல எண்ணத்தோடு தர்மம் செய்கின்ற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில சகோதரர்கள் அந்த தர்மத்தை அடுத்தவர்களுக்கிடத்திலே சொல்லி காட்டுகின்ற, நான் தான் இவருக்கு கொடுத்தேன், நான் கொடுத்ததால் தான் இவர் இப்படி இருக்கிறார், என்னுடைய பொருளை அனுபவித்துக் கொண்டுதான் இவர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன், இந்த பள்ளிவாசலுக்கு இப்படி செய்திருக்கிறேன், இந்த பாடசாலைக்கு இப்படி செய்திருக்கிறேன் என்று பெருமைக்காக, அடுத்தவர்கள் தன்னை பெருமையாக நினைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தர்மத்தை சொல்லி காட்டுகின்ற ஒரு சாராரை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தான் கொடுத்த தர்மத்தை அடுத்தவர்களும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தூண்டுவதற்காக சொல்லி காட்டுவதை இந்த மார்க்கம் தடை செய்யவில்லை. இந்த மார்க்கம் அதை எங்களுக்கு வரவேற்கிறது. அடுத்தவர்களிடத்தில் நானும் இப்படி செய்திருக்கிறேன் அல்லது இன்னார் இப்படி செய்திருக்கிறார்கள், நீங்களும் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுவதில் தவறு கிடையாது. ஆனால் நான் கொடுத்திருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அதற்குரிய நன்றி கடனை எதிர்பார்த்து நாங்கள் அப்படி செய்வோமாக இருந்தால் அந்த நேரம் அது எங்களுக்கு மிக பெரும் பாதிப்பானதாக, பாவமானதாக அந்த தர்மம் வந்து சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் தர்மம் செய்யுமாறு ஏவுகின்ற எல்லா இடங்களிலும் வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்ததிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போல ஜகாத் என்பது இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. அது எங்களுடைய செல்வத்திலிருந்து நாங்கள் கொடுக்கிற பங்காக இருந்தாலும் கூட அது ஏழைகளுடைய சொத்து என்பதுதான் இஸ்லாத்தினுடைய
இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. எனவே அது எங்களுடைய சொத்திலே இருந்து நாங்கள் ஏழைகளுடைய பங்கை பிரித்து அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம். அதில் பெருமைப்படுவதற்கும் நான் இவ்வளவு கொடுத்தேன் என்று சொல்வதற்கும் எந்த ஒரு அருகதையும் எங்களுக்கு கிடையாது. அது அவர்களுடைய சொத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதே போல தர்மம் என்பதும் அப்படித்தான். அது அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற ஒன்று. அதனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் மட்டுமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று. இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு நாள் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், அஹ்சன்து இலைக்க, உனக்கு இவ்வாறெல்லாம் நான் நலவு செய்திருக்கிறேன், இவ்வாறெல்லாம் உனக்கு நான் செய்திருக்கிறேன், நல்லதை செய்திருக்கிறேன் என்று அவர் சொன்ன விஷயங்களை அவருக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரம்தான் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நீங்களே அழித்து கொண்டு விட்டீர்கள், நீங்கள் அப்படியே எல்லா நன்மைகளையும் நீங்கள் அழித்து விட்டீர்கள் என்று அவரை பார்த்து சொல்லுகிறார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, தர்மம் செய்கின்ற விஷயத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் அழகான ஒரு வரையறையை சொல்கிறார். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி உணவளிப்பதெல்லாம், நாங்கள் அவர்களுக்கு உணவளிப்பதெல்லாம் லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக வேண்டித்தான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டித்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களிடத்தில் இருந்து எந்த ஒரு கூலியையோ எந்த ஒரு நன்றி கடனையோ நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், விரும்ப மாட்டோம் என்று இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள். அந்த நம்பிக்கையோடு செயற்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். எனவே நாம் தர்மம் செய்து விட்டால், யாருக்காவது ஒன்றை கொடுத்து விட்டால் அதை மறந்து விட வேண்டும். அதை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டி, நான் தான் உங்களுக்கு இதை செய்தேன், நான் தான் உங்களுக்கு இதை செய்தேன் என்று சொல்லி காட்டுதல் இந்த மார்க்கத்திலே தவிர்க்கப்பட வேண்டிய மிக மோசமான ஒரு பண்பாக இருக்கிறது. அதனால் எங்களிடத்திலே இருந்து தர்மம் பெற்றவர்கள் சில நேரம் எங்களால் சங்கடப்படுவதற்கும் மனவேதனை அடைவதற்கும், ஏன் இவரிடத்திலே வாங்கினேன் என்று நினைக்கிற அளவுக்கு அது மாறிவிடும். சிலர்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்கிறார்கள், பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த உதவியை கூட என்னுடைய உம்மாவுக்கு நான் இப்படி செய்தேன், என்னுடைய வாப்பாவுக்கு இப்படி செய்தேன் என்று சொல்லி காட்டுகின்ற சாராரை பார்க்கிறோம். பெற்றோருக்கு செய்வது உதவியோ உபகாரமோ கிடையாது, அது ஒவ்வொரு பிள்ளையின் மீதான கடமை. குடும்பங்களுக்கு செய்வது உதவியோ உபகாரமோ கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஏதாவது ஒன்றை தர்மம் செய்துவிட்டால் அதனுடைய கூலியையும் நன்றியையும் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து நாம் பழக வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களால் இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த நன்மைகளையும் தந்துவிட முடியாது, எந்த கூலியையும் பூரணமாக தந்துவிட முடியாது. அல்லாஹ் ஒருத்தனால் மட்டுமே தான் நாம் கொடுக்கின்ற சிறிய அளவான தர்மமாக இருந்தாலும் பெரிய தர்மங்களாக இருந்தாலும் அதற்குரிய கூலியை தர முடியும். எனவே நாம் செய்கின்ற பணிகள், நாம் செய்கின்ற தர்மங்கள், நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களை பெருமைக்காக, புகழுக்காக, பேருக்காக சொல்லி காட்டி அடுத்தவர்களிடத்திலே அதற்குரிய கௌரவத்தை தேட வேண்டும் என்று நாம் நினைத்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகின்ற கௌரவத்தை இழந்து விடுவோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சொல்லி காட்டுதல் என்று சொல்லுகிற இந்த பண்பை நாம் முற்றாக தவிர்ந்து கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி என்கிற தூய எண்ணத்தோடு எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த தூய எண்ணத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மஸ்ஹர் ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி. நாளை மறுமையில் 3 சாராருடன் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையையும் வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அம்3 பேரையும் குறிப்பிடுக. கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07026555658 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.